வணக்கம் அன்பர்களே. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு என்பார்கள். ஒருவனுக்கு சொந்த தொழில்தான் வாழ்க்கையில் மிகவும் முக்கியம் அன்பர்களே. ஒவ்வொரு பதிவிலும் எண்ணற்ற ஜோதிட ரீதியாக நம்மளுடைய வானவியல் சாஸ்திரத்தின்படி நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் கிரகத்தினுடைய அடிப்படையிலும் கோள்களினுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையிலும் வாழ்க்கையில் எது நடக்கும், எது நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து நம்மளுடைய சித்த பெருமக்களும் ஞானிகளும் மகான்களும் ஜோதிட ஞானத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கார்கள். அப்படிப்பட்ட ஜோதிட ஞானத்தின் மூலமாக நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனையையும் எப்படி சரி செய்வது, அதற்கான வழிமுறைகளை நாம் ஜோதிடர்களை நாடுவதும் உண்டு. அதிலும் அறிவு கூர்ந்த ஜோதிடர்களும் ஞானிகளும் சித்தர் மகா புருஷர்களும் இந்த உலகில் உண்டு அன்பர்களே. அப்ப ஜோதிடத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நடப்பதையும் நடக்கக்கூடியதையும் நடந்து முடிந்ததையும் சொல்வதே தான் ஜோதிடம் அன்பர்களே. அப்படிப்பட்ட ஜோதிட கலையில் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தையும் என்ன நடக்கும் என்பது ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தொகுத்து வழங்குகிறோம். இன்றைய நம்மளுடைய நிகழ்ச்சியில ஒருவருக்கு அரசு தொழில் அமையுமா, சொந்த தொழில் செய்வாரா அல்லது அடிமை தொழில் செய்வாரா அப்படின்ற பற்றி இந்த பதிவு இருக்க போகிறது நண்பர்களே. எல்லோருக்கும் அரசாங்க பதவி வேணும் என்று ஆசைப்படுவார்கள். ஒரு பழமொழி இருக்கு, திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு. அப்ப சம்பாதிச்சு உழைக்கக்கூடியவனுக்கு தான் அந்த வீட்டுல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். பணம் இல்லை என்றால் அவர் ஒரு பிணம் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட பணத்தை தேடி நாம் ஒவ்வொருவரும் அலைந்து கொண்டிருக்கிறோம். அப்படி பணம் ஒருவருக்கு எளிதாக கிடைத்து விட்டது, சில பேருக்கு எளிதாக கிடைப்பதில்லை. சில பேருக்கு எவர் மூலியமாக அவர் பணத்தை செலவழிக்கக்கூடிய ஆற்றல் உருவாகும். இப்படி எண்ணற்ற பலன்களை நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் பார்த்து கொண்டு இருப்போம். அப்போ ஒருவனுக்கு தொழில் நல்ல நிலையில் இருந்தால்தான் அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பெற முடியும் என்பதை கூறுகிறேன் நண்பர்களே. அப்போ ஒருவருக்கு தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனுக்கு தொழிலில் நல்ல நிலைமை இருக்க வேண்டும்னா சூரியனும் சனியும் அவனுக்கு நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். சூரியன் தான் தொழிலுக்குரிய கிரகம். அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகமே இந்த சூரியன் தான். தொழிலை குறிக்கக்கூடிய இடம் சனி. சூரியன் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்து விட்டால் போதும், கம்பீரமான தோற்றம், அரசாங்க பதவி, உயர் மதிப்பு, அந்தஸ்து, புகழ், கீர்த்தி, சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்படி சொல்வது எதுவென்றால் இந்த சூரியன் தான். அப்ப சூரியன் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றவர்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். அவர்கள் வரக்கூடிய ஆற்றலை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இவர் அரசாங்க பதவியில் இருப்பார், இவர் சொந்த தொழில் செய்வார், இவர் அடிமை தொழில் செய்வார். அப்ப இதை குறிக்கக்கூடிய இடம் எது என்று பார்த்தா இந்த சூரியனை வைத்துத்தான் சொல்கிறோம். அப்ப ஜாதக ரீதியாக சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள். அப்ப அரசு வேலையை பத்தி இப்ப சொல்ல போறேன் பாருங்க. அரசு வேலையை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். அது மட்டுமல்ல அன்பர்களே, சூரியன் ஒரு ஜாதகத்துக்கு நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். 10ஆம் இடம்தான் ஒரு மனிதனுக்கு தொழிலை குறிக்கக்கூடிய இடம். அதுதான் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். எப்படியாச்சும் உழைத்து அந்த 10ஆம் இடம் நல்லா இருந்தா எப்படியாவது சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை தாங்கிடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்ப ஜீவனத்தை குறிக்கக்கூடிய இந்த 10ஆம் இடம் தொழில். அப்ப அரசு வேலைக்குரிய கிரகம் சூரியன். அந்த வீட்டை குறிக்கக்கூடிய இடம் சிம்ம வீடு. ஒரு ஜாதகத்தில் சிம்ம வீட்டில் சூரியன் பலமாக இருந்து மேச வீட்டில் சூரியன் உச்சமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் தொழில் வழியில் முன்னேற்றம் அடைவார்கள், சொந்த தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அப்ப அரசாங்க தொழிலுக்குரிய கிரகம் சூரியன். சூரியன் 10ஆம் வீட்டுடைய அதிபதி நல்லா இருக்க வேண்டும். 10ஆம் வீடு தொழிலுடைய ஜீவஸ்தான அதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. இந்த 10ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருந்து சுபகிரகத்துடைய வீடுகளான ரிஷப வீடோ அல்லது கடக வீடோ அல்லது புதன் வீடான மிதுனம்
துலாம் வீடோ, குருவுடைய வீடுகளான தனுசு, மீனம், இந்த மாதிரி சுபகிரகத்தினுடைய வீடுகளா இருந்து உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 மறையாமல் இருந்து 10ஆம் இடத்து அதிபதி சூரியனும் இந்த குருவும் ஒரு பார்வை பட்டாலும், அல்லது 10ஆம் இடத்துடைய அதிபதியோடைய குரு தொடர்பு ஏற்பட்டாலும், அல்லது 10ஆம் இடத்து அதிபதியும் சூரியனும் தொடர்பு ஏற்பட்டாலும் இவர்கள் அரசாங்க தொழிலில் உட்காருவார்கள். இவர்கள் அரசாங்க வேலையில் நிச்சயமாக அவர்களுக்கு வேலை கிடைக்கும். அது மட்டுமல்ல, சிம்ம வீடு என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய வீடுகளான சிம்ம வீட்டில் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, செவ்வாய், இந்த கிரகங்கள் அங்கு இருக்கக்கூடாது. அப்படி அந்த கிரகங்கள் இருந்தால் தொழில் வழியில் பல தடைகளும் தாமதமும் ஏற்படும் அன்பர்களே. அப்போ ஒருத்தவனுக்கு அரசு வேலை வேண்டும் என்றால் சூரியன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். 10க்குடையவனுடைய சம்பந்தம் நிச்சயமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி 10க்கு 8க்குடைய வீட்டில் அந்த வீடு பாவ கிரகங்கள் என்று 6, 8, 12 மறையாமல் இருக்க வேண்டும் 10க்குடையவன். அப்ப 10க்குடையவன் மறையாமல் இருந்தால் நிச்சயமாக அவர் அரசாங்க தொழிலில் இருப்பார். சூரியன் ஏதோ ஒரு வழியில் 10க்குடையவனுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். பரிவர்த்தனை ஆகுவதோ, 10க்குடைய சூரியனும் அல்லது 10க்குடைய அதிபதியும் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை அடைவதும், ஒன்றுக்கொன்று பார்வை பெறுவதும், ஏதோ ஒரு வழியில 10ஆம் இடத்து அதிபதியும் சூரியனும் வலுவாக 2 பேரும் கிரகங்கள் இருக்க வேண்டும், தொடர்பு கொள்ள வேண்டும். அப்படி அமைந்து விட்டால் இதுதான் முதல் விதி. அரசாங்க பதவி நிச்சயமாக அவரை தேடி வரும். அரசாங்க தொழிலில் இருப்பார். சரி, இது அரசு வேலைக்கு முடிஞ்சிருச்சு. சரி சாமி, நாங்க சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறோம், சொந்த தொழிலுக்கு எது விதி இருக்கா அப்படின்னா, நிச்சயமாக சொந்த தொழிலுக்கு விதி இருக்கு. சொந்த தொழிலை குறிக்கக்கூடியதும் சூரியன் தான். அப்ப சூரியன் பொதுவாகவே ஒரு ஜாதகத்துக்கு நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். சூரியன் மறையாமல் இருக்க வேண்டும். 6, 8, 12 மறையாமல் இருக்க வேண்டும். பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, செவ்வாய், இந்த கிரகத்துடைய சேர்க்கை பெறாமல் இருக்க வேண்டும். 10ஆம் அதிபதியுடன் பாவ கிரகங்கள் கூட்டு சேர்க்கை இல்லாமல் இருக்க வேண்டும். அப்ப 10ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தாலோ, கேந்திர ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இருந்தாலோ, அல்லது திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 ஸ்தானங்களில் இந்த 10ஆம் அதிபதி இருந்து சூரியனுடைய பார்வை பட்டு விட்டாலும் சரி, குருவுடைய பார்வை 10ஆம் அதிபதிக்கு பட்டு விட்டாலும் சரி. அது மட்டுமல்ல அன்பர்களே, 4ஆம் அதிபதி சுகஸ்தானம், இந்த 4ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்து 6, 8, 12 மறையாமல் 4ஆம் அதிபதி ஆட்சியோ உச்சமோ இருந்து சுபகிரகங்களுடைய பார்வை அங்கு படும் பொழுது அவர்கள் எல்லாம் சொந்த தொழில் செய்யலாம். சொந்த தொழிலால் அதிகப்படியான லாபத்தை அவர்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். முதலாளித்துவம் என்று சொல்லக்கூடிய பொறுப்பு அவர்களுக்கு வரும் அன்பர்களே. சரி, இது முடிஞ்சிருச்சு. அடுத்து யாரெல்லாம் அடிமை தொழில் செய்வார்கள் சொல்லுவாங்க. என்னுடைய ஜாதக விதி போல இப்படி அடிமைப்பட்டே கிடைக்க அப்படின்னு சொல்லக்கூடிய அடிமை தொழில், மற்றவர்களுக்கு கீழ்ப்பணிந்து அடிமையாக உட்காரக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, ஒரு ஜாதகத்துக்கு சூரியன் ஏதோ ஒரு வழியில் கெட்டு விட்டாலும் சரி. கெட்டு விடுவது என்றால் என்ன? 6, 8 உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 மறைவது. அது மட்டுமல்ல, சிம்ம வீடுகளான சூரியனுடைய வீடு சிம்ம வீடு. அந்த சிம்ம வீட்டில் ராகு, சனி, செவ்வாய், கேது, இந்த கிரகங்கள் எந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி, கூட்டு சேர்க்கை ஏற்பட்டாலும் சரி, அவர்கள் அடிமை தொழிலுக்குத்தான் நிச்சயமாக போவார்கள். ஏன்னா சிம்மத்துடைய வீடு தொழிலில் மட்டும் இல்லை, அவனுடைய பூர்வ புண்ணியத்தையும் குறிக்கக்கூடிய இடம் அந்த சிம்ம வீடு. அவனுடைய தகப்பனார் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி சொல்லும் இடமே இந்த சிம்ம வீடும் சூரியனும் தான். அப்படிப்பட்ட சூரியன் ஒரு ஜாதகத்தில் கெட்டுவிட்டால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையே ஒரு போராட்டத்தை கொடுத்து விடும் அன்பர்களே. அவர் மற்றவருக்காண்டி கைகட்டி நிற்க வேண்டிய நிலைமை நிச்சயமாக ஏற்படும். ஆனால் இந்த சூரிய நிலைமையும், சனியோடைய நிலைமையும், செவ்வாயின் நிலைமையும்
நிச்சயமாக ஒவ்வொருவரும் ஆராய வேண்டும். இது பொது விதி. ஜாதகத்தில் எப்படி இருக்கு, என்ன இருக்கு, கிரகத்தினுடைய சுபகிரக பார்வை இருக்கிறதா, சில பேர் அஸ்தமனமாயிருக்கும், நீசமாயிருக்கும். துலா வீட்டில் நீசமான சூரியனுக்கும் சில பேர் அரசாங்க வேலை கிடைத்திருக்கும். ஏன்னா சிம்ம வீட்டில் சுக்கிரனும் துலாத்தில் சூரியனும் பரிவர்த்தனை ஆயிருப்பாங்க. அப்ப நீச பங்கமாகி அதே யோகமா ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி பல விதிகளின்படியே ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டும். அப்போ ஒருவருக்கு சொந்த தொழிலா, அடிமை தொழிலா அல்லது அரசாங்க தொழிலா என்பதை நம் ஜாதகம் எழுதும் போதுவே சொல்லுவோம். பதவி பூர்வ புண்ணியனாம் அப்படின்னு ஜாதகத்துல எழுதுவாங்க. அப்ப ஜாதகம் எழுதும் போதே பதவி பூர்வ புண்ணியனாம் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் தொழில் வழியால் அவன் முன்னேற்றம் அடைய வேண்டும். அவன் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்தின்படி அவன் வாழ்க்கை உயர்வடைய வேண்டும் என்பதை ஜோதிடர் ஒவ்வொருவரும் நம்மளுடைய இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தின்படி பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலும் அவனுக்கு கிடைக்க வேண்டும். அதனால்தான் நம் ராசிகளே நீர் ராசி, நில ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி என்று பிரபஞ்சத்தை தொடர்பு கொடுத்தி வானவியல் சாஸ்திரங்களின்படி நட்சத்திரத்தையும் தொடர்படுத்தி நாம் கூறுகிறோம் அன்பர்களே. அப்ப பிரபஞ்சத்துடைய அனுக்கிரகமும் ஒரு ஜாதகருக்கு நிச்சயமாக வேண்டும். அப்ப பிரபஞ்சத்தை அடிக்கடி நீங்கள் வணங்கி வந்தால் அந்த பிரபஞ்சம் வேண்டிய வரத்தை கொடுக்கும் அன்பர்களே. ஜோதிட தகவல் வேண்டும் என்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.